வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஏடிஎம்மில் ஏனா கேஷ் எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய எஸ்பிஐ எஸ்பிஐ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணி எம்பின் போட்டு லாகின் ஆனதுக்கப்புறம் ஏனா கேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஏடிஎம் மூலிமா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கான பின் செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த பின்னை செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பரை எடுத்துகிட்டு ஏடிஎம் முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏடிஎம்மோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யோனோ கேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் யுவர் டிரான்சாக்ஷன் நம்பர், அதாவது என்டர் யோனோ கேஷ் டிரான்சாக்ஷன் நம்பர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிங்க. இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன். நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் பின் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அமௌண்ட் என்டர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கங்க. இப்போ நான் என்டர் பண்ணிவிட்டேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த செட் பண்ண பின்னை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா நமக்கு கேஷ் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு கேஷ் வந்துருச்சு. 2000 நான் என்டர் பண்ணியிருந்தேன். ஸோ 2000 எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி தான் நம்ம யோனோ கேஷ் மூலயமா நம்ம ஏடிஎம்மில் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது நீங்கள் புது நம்பர் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம் நண்பா. நன்றி.